ஹாய் வணக்கம் உறவுகளே. லாஸ்ட் டைம் 2 நாளா வீடியோ வந்திருக்காது. ஏன்னா நம்ம எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரம்ஜான் இஃப்தார் பாக்ஸு. அதனால் நம்மளும் ஒரு சின்னதாக இன்னைக்கு ரம்ஜானோட லாஸ்ட்டு நாள் நோன்பு, 30ஆவது நோன்பு. நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறோம் யூடியூப்பில். உங்களோட சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக. இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஊருக்கு வந்திருந்தேன். திருச்சியில் இஃப்தார் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். தலப்பாக்கட்டிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ஐட்டம் வருதுன்னு இதில் காட்டுறேன் பாருங்கள். இஃப்தார் பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். இது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 500. இதில் என்னென்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி பாட்டிலு, ஒரு இளநீர் பாயாசம், ஒரு மட்டன் உருண்டை, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு 65 ப்ளஸ் ஒரு ஃப்ரூட் சாலட், சிக்கன் சமோசா, குலாப் ஜாமுன், டேட்ஸு, சிக்கன் கிரேவி. இதெல்லாம் இதில் வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 வருது. எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு பரோட்டா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பரோட்டா ஒன்று. சிக்கன் சம்சா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா சிக்கன் சம்சா கொஞ்சம் ஆயிலாக இருக்குது. கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி அவங்களோட ஸ்டஃபிங்லாம் சூப்பராக இருக்குது. ஓகேயா இருக்குது. மட்டன் காட்டி ரோல் அப்படின்னு பார்த்தோம். சூப்பராக இருக்குங்க மட்டன் காட்டி ரோல் பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. ஸ்பெஷல் முட்டை எல்லாமே நல்லா இருக்குது. சிக்கன் 65 பார்ப்போம். நல்லா இருக்குது. அவங்களோட மசாலா மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா ஃப்ரூட் சாலட் ஸ்பெஷல் எல்லாத்துலேயும் வர்றது தான் வாட்டர்மேன். ஓகே, உங்களோட பரோட்டா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஹார்டாக இருக்குது பரோட்டா. பிஃபோராகவே போட்டிருப்பாங்க போல ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஓகே தானே. நம்ம சிக்கன் கிரேவியில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி அப்படி பார்த்துருவோம். சிக்கன் பிரியாணின்னு சொல்ல முடியாது. இது குஸ்கா மாதிரி கொடுத்துருக்காங்க. பீஸ்லாம் இது இல்லை. அவங்க ஸ்டைலில் தாங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்றது அந்த சீரக சம்பா ரைஸில் தான் செஞ்சுருக்காங்க. ஒரு அத்தன்டிக் ஃபுட்டுனா பிரியாணி ஸ்டைல்னால் சூப்பராக இருக்குது. அவங்களோட பாரம்பரியத்தை மாற்ற முடியல. அது கண்டினியூவாக அதை கொடுத்துட்ருக்காங்க. 1957 ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்காங்க. அது வரைக்கும் பெரிய விஷயம். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இன்னும் 2 ஐட்டம் நான் பார்க்க மறந்துட்டேன். தண்ணி பாட்டில் எல்லாத்துலேயும் வாங்கினேன். இளநீர் பாயாசம் எப்படி இருக்குது பார்ப்போம். உங்களோட இளநீர் பாயாசம் ஓவரால் இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிக்கன் 65ம் மட்டன் கோலா உருண்டையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி சிக்கன் கிரேவி பரோட்டா வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். சிக்கன் சம்சா ஓகே தாங்க. ஆனால் அவங்களோட ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக அவங்களோட ஃபைனலாக ஒரு குலாப் ஜாமோட ஃபினிஷிங் பண்ணிடுவோம். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நிறைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி.